அதான் பரிவு ராஜ்யம்னு பேர் அதுக்கு. புத்தர் பரிவு ராஜ்யம் மேற்கொண்டதுங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. நான் அந்த ஊரை விட்டு போயிடுறேன், அதாவது போரிடணுங்கிறாங்க, ஒரு போரிடக்கூடாதுங்கிறாரு, அதனால தண்டனை கொடுக்குறாங்க. அந்த சங்கத்துல இருந்து கொடுக்குற தண்டனை அது. அந்த சாக்கிய சங்கத்துல இருந்து தண்டனை கொடுக்குறாங்க. ஆமா, ஊரை விட்டு வெளியே குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லும் போது குடும்பத்தை ஒதுக்கி வைக்காதீங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது, என்னுடைய குடும்பம் வந்து கஷ்டப்படக்கூடாது, நான் வேணா வெளில போயிடறேன் அவங்களுக்கு பதிலா, அந்த தண்டனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தண்டனை எடுத்துக்கிட்டு தான் இவரு வெளில வர்றாரு. இதுதான் தவிர அவர் வந்து துறவி எல்லாம் போய் மடத்துல, அதெல்லாம் மகாயானத்துல கட்டமைக்கப்பட்டது. மகாயானத்துல. ஆமா, இதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அந்த அங்க நிறைய மடாலயங்கள் இருக்கு, நிறைய ஆசிரமங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் உள்ளார போயிட்டு வர்றாரு, ஒன்னொன்னே கத்துக்கிறாரு, இது என்ன இது என்னன்ட்டு அவங்க இந்த கேள்வி. அதுக்கப்புறம் ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு வயசானவரை பார்த்தாரு, ஒரு மரணத்தை பார்த்தாரு, நோயாளியை பார்த்தாரு, உடனே என்ன வயசாகுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, முதுமைங்கிறது வருமா, மரணம்ங்கிறது வருமா அப்படின்னு இந்த தங்கமலை ரகசியத்துல சிவாஜி முத நகருக்குள்ள வந்தவொடனே எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி காமிப்பாங்க. ஒரு சாமானிய மக்கள், புத்தரையும் அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. சாமானிய மக்களா எல்லாரும் கூட இருக்கிறாரு. கல்யாணம் ஆகி ஒரு 28 வயசுல வந்து பரிவராஜ்யம் போறாரு. 28 வயசு வரைக்கும் ஒரு மரணத்தை பார்க்காமலே இருந்திருப்பாரா? நோயாளிகளை பார்க்காமலே இருந்திருப்பாரா? குறைந்தபட்சம் இவருக்கு நோய் வராமலே இருந்திருக்குமா? 28 வயசு வரை எப்படி வராம இருக்கும்? காய்ச்சல் வந்திருக்கும், இருமல் வந்திருக்கும், வயிறு சரியில்லாம எப்படி புதுசா அவர் பார்த்திருக்க முடியும்? அது லாஜிக்கே இல்லையே. அது திட்டமிட்டு உருவாக்குனது, ஆரியர்கள் உருவாக்குனாங்க. ஒரே நாள்ல வந்து மூணையும் பார்த்து உடனே கிளம்பி போறாருன்னா, அது வரைக்கும் யாரும் சாவை அவர் பார்க்காமலே, எப்படி நம்ம ஒரு 10 வயசு பையன் இருந்தா கூட ஒரு 10-15 சாவியாவது பார்த்திருப்பான், மரணத்தை பார்த்திருப்பான்.